பெயர் பெற்று ஞானஸ்நானம் செய்யப்பட்டது. சீகல்பாலின் தந்தையும் அவரது மனைவியும் உறுதியான உடல் நலத்துடன் இருந்தவர்கள் அல்ல. அவர்களின் பிள்ளைகள் பலவீனமான உடலுடன் வளர்ந்தனர். சீகல்பாலும் விதிவிலக்கல்ல. சீகல்பாலின் தாய் ஒரு பக்தியான வாழ்வை வாழ்ந்தார். விரைவில் அவர் உடல்நலமின்றி இறந்து போனார். தனது மரண தருவாயில் குழந்தைகளை உற்று நோக்கி, நான் ஒரு மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்துள்ளேன். அம்மா, அப்படின்னு சொல்லுவோம். விசுவாச நூல்களை தேடுங்கள் என்கிறீர்களே, அவற்றுதான் உங்களுக்கு விசுவாச நூல்களை தேடுங்கள் என்கிறீர்களே, அவற்றுதான் உங்களுக்கு செல்வம் உள்ளது. அவற்றில் இருக்கும் ஒவ்வொரு பக்கத்தையும் என் கண்ணீரால் அடைந்துள்ளேன். அந்த வார்த்தை என்றைக்கும் மறக்கப்படவில்லை. அந்த வார்த்தைகள் என்றைக்கும் மறக்கப்படவில்லை. 6ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் நாள் சோபியா ஹெல்மிங் என்ற கப்பல் இந்தியா வந்தடைந்தது. சூரியனின் கதிரொளிகள் இந்தியா முடிய போகிறது என்று அறிவித்துக் கொண்டிருந்தன. தரங்கையின் தாரகையாளர் திருச்சபையின் தலைமகனார் லுத்ரன் திருச்சபையின் முதல் குருவாக இந்தியாவில் தரங்கம்பாடி காலடி எடுத்து வைத்தனர். சீகல்பாலுக்கும் அவருடைய நண்பர் ஹென்றி குல்ஜோவும். காட்சி 2. தமிழ் பயிலும் சீகல்பால். ஜெர்மானியம், ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் போன்ற மொழிகளில் புலமை பெற்ற சீகல்பாலுக்கு தமிழ் தெரியாது. சிறு குழந்தைகளைப் போல மனதில் எழுதி அதை பழகி கொண்டார். ஐயா, உங்களுக்கு இது தேவைதானா? வரலாமா? வியாபாரம் செஞ்சோமா? எடுக்க சம்பாதிச்சோமா? என்ன என்ன மொழிக்கு இருக்கு? விடாமல் முயற்சித்தார். தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். காட்சி 3. வேதாகம மொழிபெயர்த்தலின் ஆலயம். 2 வருடங்களில் சிறந்த பண்டிகையை முதல் தமிழ் வேதாகமத்தை கொண்டு வந்த பெருமை இவரையே சேரும். That
காட்சி 4. பெண் கல்வியில் சீகன் பாண்டியின் பங்கு. ஆதரிப்பாளற்ற அனாதைக்காக அலைந்த குழந்தைகளைக் கண்டு அவர்களுக்கு பள்ளிகளையும் விடுதிகளையும் கட்டினார். பாட நூல்களை எழுதினார். அச்சுக்கூடத்தை நிறுவினார். வாங்க உட்காருங்க. பச்சைக்கிளி, உன் மகளுக்கு படிக்க ஆர்வமாய் இருக்கிறது. அவளை என் வீட்டில் படிக்க அனுப்புகிறாயா? ஆணுக்கு சமமாய் பெண்ணும் படிக்கணுமே. படிக்கிறதுக்கு என்ன தப்பு? என் பொண்ணா படிக்கிறப்பனா எங்க சாதி சமயங்களை என்ன சொல்லும்? அவ படிச்சானா இந்த சாதி சனத்துக்கு பெரிய எடுத்துக்காட்டா முன்னோடியா இருப்பா. இது என்ன ஓர பார்க்க முடியாதவன் குருடன், படிக்க தெரியாதவன் குருடன் தான். யோசிச்சு முடிவு.